Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்கிறேன். நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு டெய்லியுமே அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க. காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி காலேஜுக்கு நீங்கள் போன பின்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங்காகவும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, இன்ஜினியரிங் கிங் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளுக்குள்ள வந்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பசங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் வந்து கிடச்சிடும். சரியா, யாருக்கு வந்து ஒரு காலேஜ் கிடைக்கும், யாருக்கு வந்து 2 காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் ப்ளஸ் 7.5 போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 காலேஜ் வந்து கிடைக்கும். சரியா, அப்போ உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த 5 ஆப்ஷனில் தயவு செய்து, அதாவது நீங்கள் வந்து ரவுண்டு 1ல் வந்துட்டீங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. சரியா, இந்த கிஃப்ட்டை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுண்ட் 2க்குலாம் நம்ம போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. சரியா, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், சரியா, எங்கே போய் நம்ம சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும், எந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நாம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கையில் ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. அந்த காலேஜ் எனக்கு ஓகேப்பா, மனசார நான் என்ன பார்த்து ஏற்றுக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்குறதுக்கு என்ன பார்த்தா டைம் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸிங் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒரு 10 AM அப்புறம் நமக்கு என்ன சொல்லி கிடச்சிடும். சரியா, இதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து 24, 25 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்க போகிறீங்க, அதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நமக்கு கிடச்சிடும். அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டு ரொம்ப முக்கியமானது, அதை நல்லா சேவ் பண்ணி வச்சுருங்க. சரி, அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அந்த பிடிஎஃப்லேயே ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க, குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டிருப்பாங்க. நிறைய டயர் 1 காலேஜில் ஃபுல் ஃபீஸையுமே பே பண்ண சொல்லுவாங்க. சரியா, அப்போ 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். நமக்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. சரியா, அதாவது செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்டு மூவிங் அப்வர்ட். அக்செப்ட் அண்ட் மூவிங் அப்வர்ட் அப்படின்னு என்னன்னா, எனக்கு இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல அந்த காலேஜை நான் ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு இதை விட பெஸ்ட்டாக மேலே இருக்க காலேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, அப்போ இந்த 2 ஆப்ஷனை தான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பசங்க வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுங்கள். தயவு செய்து தேர்ட் ஆப்ஷன்லாம் போகாதீங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் 26ஆம் தேதி சரியா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். சரியா, உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிச்சுல, அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். அந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டிஎஃப்சி சென்டர், உங்கள் வீட்டுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய அந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குது பாருங்கள், அந்த டிஎஃப்சி சென்டரில் போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் ஏதாவது ஃபீஸ் ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரியா, நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டிஎஃப்சி சென்டரில் சப்மிட் பண்ணக்கூடிய டிசியோ இல்லை வந்து ஃபீஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு காலேஜ். சரியா, அந்த காலேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும், பயப்பட வேணாம். ஓகேவா, அப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும், டிஎஃப்சி சென்டர் போகணும். சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு புதுசாக ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா இந்த 3ஆம் தேதி 3/8/2026ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து புதுமையான கல்லூரி என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது 3ஆம் தேதி காலையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க வச்சுக்குவோம். சரியா, தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா போகணும் அவசியம் கிடையாது. சரியா, தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கும் போக தேவையில்ல, டிஎஃப்சிக்கும் போக தேவையில்லை. தேர்ட் ஆப்ஷன் என்ன அர்த்தம்னா, எனக்கு நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்கல்ல அந்த காலேஜ் வந்து வேணவே வேணாம், எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு காலேஜ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நான் என்னாச்சு பார்த்தா அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன். இந்த ஆப்ஷன் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா
ஃபஸ்ட்டு ரவுண்டு தாண்டி செகண்ட் ரவுண்டில் போய் என்ன காலேஜ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே என்னாச்சு பார்த்தா பார்த்துங்க. இருந்தாலும் பசங்க கொடுக்க தான் செய்வாங்க. சரி பரவாயில்ல. அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுமையான கல்லூரி எப்போ தெரிய வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/8/2026 3ஆம் தேதி தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுமையான கல்லூரி என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தேர்ட் அன்னைக்கு மார்னிங் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நீங்கள் கொடுத்தீங்கன்னு இந்த சீட்டே வேணாம், நான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு நான் போய்க்கிறேன். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கே வேணாம், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே வேணாம், நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஃபிஃப்த் ஆப்ஷன். சரியா? அப்போ இந்த 5 ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்ன டேட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லலாம். சரியா? அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். தயவுசெய்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மொதல் 2 ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன் தயவுசெய்து என்ன போகாதீங்க. ஃபோர்த் ஆப்ஷன் சுத்தமாக போகாதீங்க. ஏன்னா ரவுண்ட் 2க்கு ஏற்கனவே பசங்க அவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்களோட சீட்டை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம போய் இது பண்ணக்கூடாது, அவங்கள வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. அதனால தயவுசெய்து நீங்கள் மொதல் 2 ஆப்ஷன்லேயே என்னாச்சு பார்த்தா செலக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் முடிவு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம். நாம் அதோட ஸ்க்ரீன்ஷாட் அதாவது அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா சொல்கிறதுக்கும் நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சர். தேங்க்யூ.